வந்து புதுசாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு திரைப்படத்தில் வந்து மாறுவேடத்தில் வந்து சும்மா மறு வச்சுட்டு போனால் உடனே வந்து அது வந்து வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு மாறுவேடம் தான். அவர் அடிப்படையில் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் அந்தந்த மாநிலங்களில் வந்து வேலை திட்டங்கள், அவருடைய செயல் திட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் மாறுவேடம் பண்ணுவார்கள். அப்படித்தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி அப்படிங்கிறது ஒரு மாறுவேடம் போட்டு மக்கள்கிட்ட வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களோ அந்த கட்சி அந்த பேரை சொல்லிட்டு வந்தாலே ஓட்டு போட மாட்டாங்க, அது வெற்றி பெறாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து இது முதல் முறை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை, அதாவது கடந்த காலங்களில் வட மாநிலங்கள்லேயே வந்து குஜராத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேசுபாய் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். 1998 2001 வரை அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் அங்கே வந்து முரண்பாடு உருவாக்கி அல்லது முரண்பாடாகி அவர் வெளியேறாரு. வெளியேறி அவர் ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிக்கிறார். குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு பேர். கேசுபாய் பட்டேல் ஆரம்பித்த கட்சி இந்த கட்சி குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி. ஆனால் 2014 பாஜக வந்து மத்தியில் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் வந்து பாஜக வந்து அதோடு இணைத்து கொண்டார். இதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. உமாபாரதின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள். அத்வானியோடு முரண்பாடுபட்டு அவர் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து பாரதிய ஜனசக்தி பார்ட்டி, பிஜேபின்னு தான் வரும். அவங்க தனியாக ஆரம்பித்து வேலை பார்த்து 2014 வந்து அவங்க வந்து மீண்டும் வந்து பாஜகவில் சேர்ந்து ஒன்றியத்தினுடைய அமைச்சராகவே இருந்தாங்க, மத்திய அமைச்சராகவே இருந்தாங்க. எடியூரப்பா தெரியும் உங்களுக்கு வந்து, அவரும் பாஜகவில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் தான். ஆனால் அவர் வந்து வெளியேறி அவர் ஒரு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார். கர்நாடகா ஜனதா பக்ஷா அந்த பார்ட்டிக்கு பேர். அவரும் வந்து திரும்ப வந்து பாஜகவிலே சேர்றாரு. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங், அவரும் வந்து அந்த ஜனதா கட்சியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறி அவரும் வந்து திரும்ப பாஜகவிலே வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவரும் சேர்றாரு. ஏன் இதை சொல்கிறோன்னா, கடந்த காலங்களில் எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி பாஜக அந்தந்த மாநிலங்களில் வந்து அந்த பேரில் வந்தால் மக்களால் விரட்டப்படுவார்கள், மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள், அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பேரில் இருந்து வேற உருமாறுறது, இன்னொரு பேரில் மாறுவேடம் போட்டு இன்னொரு பேரில் வந்து செயல்படுறது. அது வந்து பாஜகவினுடைய தலைமையே ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைப்பார்கள். நீங்கள் வந்து எனக்கும் உனக்கும் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தான் வர்றாங்க, ஒன்றும் சந்திக்காமலாம் வரல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரொம்ப வந்து மறைமுக செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான செயல் திட்டம் தான். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க, வட மாநிலங்களை மாதிரி ஏமாற மாட்டாங்க. நீங்கள் எத்தனை மறு வச்சுட்டு நீங்கள் மாறுவேடம் போட்டு வந்தாலும் அந்த வடிவேல் சொன்னது போல தான், உன் கொண்டையை நீங்கள் மறைக்க முடியாது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள். ஆகவே ஒருபோதும் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுடைய செயல் திட்டம் உருமாறி வேடம் மாறி நீங்கள் வந்தாலும் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கின்ற செய்தி. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் ஒரே ஆரம்பிக்கும் போதே 1 லட்சம் இளைஞர்கள் 2 லட்சம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே பாஜகவினுடைய மிஸ்டு கால் திட்டம் தான் அது. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அவர் ஏற்கனவே வார் ரூம் வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து பாஜக இருக்கிறது போல் வந்து வேடிக்கை காட்டினார். ஆனால் இன்றைக்கி தேர்தல் நிலவரம் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, பாஜகவுடைய நிலை என்ன, கழுத தெரிஞ்சு கட்டருமான கதை தான் அது. அதனால் அதெல்லாமே வந்து சும்மா ஒரு மக்கள் மத்தியில் நாங்கள் 2 லட்சம் 5 லட்சம் வந்து ஏதாவது வந்து சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஏமாற்று வேலை. பாஜகவினுடைய இன்னொரு முகம்தான் அண்ணாமலை. பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தால் தான் அவர் வந்து செய்கிறாரு. பாஜகங்கிற பேரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகின்ற செய்தி. அப்போ அங்கே அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வேறு பேரில் வந்து பண்ணலாம். அமித்ஷாவை பார்த்துருக்குறாங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் வந்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இதை வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க.